அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை இந்த மாலை வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 829வது தேவனுடைய வார்த்தை என்னாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் மோசே என்ற ஒரு தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஊழியன் தன் துணை ஊழியனாய் இருக்கக்கூடிய யோசுவாவை பார்த்து கேட்கிறார், நீ எனக்காக வைராகியம் பாராட்டுகிறாயோ? திட்டுறாரு. ஏன் திட்டினார் தெரியுமா? யோசுவா மோசே மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியத்துல தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி 70 ஒரு துணை ஊழியர்கள் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குது. 68 பேர் மோசே கூட இருக்கிறாங்க. 2 பேர் மோசே இருக்கக்கூடிய இடத்துல இல்லாம 2 பேர் வெளியே இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் பாரபட்சமற்றவர் அல்லவா? 70 பேர் மேலும் தன்னுடைய ஆவியை இறக்கிறார். அதனால 2 பேரும் உங்கள்கிட்ட வரலையே என்று சொல்லி அந்த 2 பேரை தீர்க்க தரிசனம் சொல்றதை தடை பண்ணும் என்று சொல்லி யோசுவா சொல்றாரு. மோசே சொல்றாரு, மோசேக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் தேவனிடத்தில் இருக்கிறது தெரியுமா? மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ள ஊழியக்காரன், கர்த்தர் ஒருவருக்காக மட்டுமே வைராகியம் பாராட்டுகிறவன். தன்னுடைய சுய பெருமையோ தன்னுடைய சுய மேன்மையோ இந்த ஊழியத்தை தவறா பயன்படுத்துறதோ ஒருபோதும் இந்த மோசே என்ற ஒரு ஊழியக்காரன் செய்யவே மாட்டார். யோசுவாவை கடிந்து கொண்டதற்கு கூடிய காரணம்னா, இப்போ பாருங்க, ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரர் துணை ஊழியக்காரர் சொல்றத கூடவே இருக்கிறவன் சொல்றத கேட்பாங்க. ஆனா மோசே கேட்கல. ஏன் தெரியுமா? அவர் தேவனாகிய கர்த்தர் பாரபட்சமற்றவர் என்பதை உணர்ந்திருந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். அப்ப யோசுவாவை பார்த்து திட்டாரு, கர்த்தருடைய ஆவி எல்லார் மேலும் பொழியுதுன்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படணும், அதுதான் நலம், அவங்கள போய் தடை பண்ண சொல்லுகிறாய் என்று சொல்லிதான் யோசுவாவை திட்டாரு. மோசே ஒரு லெஜண்ட், ஒரு காட் சர்வெண்ட்லேயே ஒரு ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர், கர்த்தருக்கு பிரியமானவர். அதனாலதான் அவர் தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ள ஊழியக்காரர். ஒருவேளை நீ பக்தி வைராகியம் காட்டணுமா? உனக்காக கிடையாது. தாவீது ஒரு இடத்துல கோலியாத்தை வீழ்த்துறாரு. கோலியாத்தை ஜெயிக்கணும், ஒரு சண்டைக்கு புறப்படுறாரு. எதுக்காக நினைக்கிறீங்க? இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தை நீ தூஷிக்கிறாயோ, அதே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னை ஜெயிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக கோலியாத்தை சண்டை போட்டு கோலியாத்தினுடைய தலையை துண்டாக வெட்டி போரில் வெற்றி பெறுகிறார் தாவீது. கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக. இதான் பக்தி வைராக்கியம். ஆகவே இன்றைக்கும் கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் மேன்மை பாராட்ட நினைத்தால், நீங்கள் வைராக்கியம் கொள்ள நினைத்தால், அது நம்மை உண்டாக்கின தேவனுக்காக வைராக்கியத்தோடு வாழுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். மோசே என்ற ஒரு ஊழியக்காரன் தன்னோடு கூட இருக்கக்கூடிய துணை ஊழியக்காரன் சொன்னாலும் தேவனுடைய பட்சத்தில் இருந்து சிந்தித்தான் அல்லவா? அதுதான் அந்த ஊழியத்திற்கு அழகு. ஆகவே பாரபட்சமற்ற கர்த்தராகிய தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்காக நீங்கள் பக்தி வைராக்கியமா இருங்கள். மனிதனே, உனக்காக நீ வைராக்கியம் பாராட்டாத. உன்னுடைய சுய பெருமைக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டாத. உன் மேன்மைக்காக ஜனங்களை எதிர்க்காகாத. உனக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊழியக்காரனை நீ அழிக்காத. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். மோசேயை போல ஒரு சிறந்த ஊழியனாய் வாழுங்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வெண்ட் சகரியா.